அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய அரபு நாடுகளிலிருந்து உடனடியாக வெளிநாட்டவர்கள் வெளியேற ஈரானின் உத்தரவு. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சீஸ்ஃபயர் தொடர்பான புதிய அறிவிப்பு. அடுத்து குவைத் ஏர்போர்ட் தொடர்பான புதிய தகவல். அடுத்து புதிய குவைத் விசா வைத்திருப்பவர்களுக்கான புதிய அப்டேட். அடுத்து குவைத் மன்னரின் ஆழ்ந்த இரங்கல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் இன்று காலை சரியாக குவைத் நேரப்படி 3:30 மணி அளவில் முடிந்துவிட்டது. இதன் பிறகு என்ன நடக்கப் போகிறது என்ற அச்சத்தில் இருந்த வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் மற்றும் அமெரிக்கா தனித்தனியாக சீஸ்ஃபயர் முடிந்தவுடனே அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். இதில் ஈரான் ராணுவ தளபதி என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னா, சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய 6 GCC நாடுகளிலிருந்து உடனடியாக வெளிநாட்டவர்கள் வெளியேற வேண்டும் என ஈரான் ராணுவ தளபதி எச்சரித்துள்ளார்கள். மேலும் இனி ஈரானின் சரக்கு கப்பல்கள் தாக்கப்பட்டால் அமெரிக்கா இதற்கு கடும் விலை கொடுக்க நேரிடும் என எச்சரிக்கையும் ஈரான் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தரப்பில் என்ன அறிவிப்பு வெளியாக இருக்குன்னா, ஈரான் தரப்பிலிருந்து முழுமையான ப்ரொபோசல் வரும் வரை சீஸ்ஃபயர் தொடரும் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆனால் ஈரானின் சரக்கு கப்பல்கள் செல்ல அனுமதி கிடையாது, அதனை மீறி சென்றால் கப்பல்களை கைப்பற்றுவோம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இப்போ ஈரானின் ராணுவ தளபதி தெளிவான ஒரு எச்சரிக்கையை வளைகுடா நாடுகளுக்கு விடுத்துள்ளார். அதாவது இனிமேல் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய 6 GCC நாடுகள் அமெரிக்க படைகளுக்கு தங்களின் நிலப்பரப்பை வழங்கினால் அந்த நாட்டின் மீது அதிரடி தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. குவைத் ஏற்கனவே அமெரிக்காவின் படைகள் தங்கள் நாட்டின் நிலப்பரப்பை பயன்படுத்த வேண்டாம் என அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளும் அமெரிக்கா தங்கள் நாட்டின் நிலப்பரப்பை ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பயன்படுத்த வேண்டாம் என அறிவித்துள்ளது. இப்போ ஒவ்வொரு நாடுகளும் இந்த 2 வார சீஸ்ஃபயர் முடித்த பிறகு அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். அறிவிப்புகள் மட்டும்தான் வெளிவருகிறதே தவிர இந்த சண்டை நிரந்தரமாக முடிகிற மாதிரி தெரியலைங்க. இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வந்தால் மட்டுமே குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் ஆகும். அதுவரை குவைத் ஏர்போர்ட் மூடியே தான் வைத்திருப்பார்கள். ஏன்னா சண்டை வந்தால் ஈரான்காரன் முதல்ல தாக்குறது குவைத்தில் இருந்து ஆரம்பிப்பான். ஏன்னா GCC நாடுகளே ஈரானுக்கு மிக அருகாமையில் உள்ளது குவைத் மட்டும்தாங்க. குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் ஆக வேண்டும் என்றால் ஈரான் மற்றும் அமெரிக்கா சமரசமாக செல்ல வேண்டும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் அது நடக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. 5 வாரத்திற்கு மேல் நடந்த இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா குவைத் ஏர்போர்ட் 6 தடவைக்கு மேல் தாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரைவில் இந்த வளைகுடா சண்டை நிரந்தரமாக முடிவுடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் பழம்பெரும் நடிகையான ஹயாத் அல் ஃபஹத் என்ற பெண்மணி வயது 77 உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் விழுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பெண்மணிக்கு குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமது ஜாபர் சபா அவர்கள் தரப்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம ஊரில் எப்படி மனோரமா ஃபேமஸாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஹயாத் என்ற பெண்மணி கல்ஃப் ரீஜனில் மிகவும் பிரபலமான நடிகை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குற அதிகமாக ஒன்று தாங்க. அதாவது குவைத்தின் புதிய விசா எக்ஸ்பைரி ஆகி மறுபடியும் புதிய விசா எடுத்தவர்களுக்கு மீண்டும் PCC மெடிக்கல் விசா ஸ்டாம்பிங் செய்ய வேண்டுமா என்ற டவுட் தான் அதிகமாக கேட்குறாங்க. அதற்கு இப்போதைக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசா எக்ஸ்பைரி ஆகி புது விசா நீங்கள் எடுத்திருந்தால் விசா நம்பர் சேஞ்ச் ஆகியிருக்கும். அதனால் மீண்டும் நீங்கள் கேம்கா மெடிக்கலை ஃபிட் வாங்கி விசா ஸ்டாம்பிங் முடிக்க வேண்டும். PCCக்கு பிரச்சனை இல்லைங்க. அதுபோல் விசா முடிவுடைய 10 நாள் இருந்தால் குவைத் செல்ல அனுமதி உள்ளது. அதற்கும் குறைவான நாட்கள் இருந்தால் ஏர்லைன்ஸ் கிட்ட பேசி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிய பிறகு தான் விமானம் ஏற முடியும். சிவிலடி கரண்டில் உள்ளவங்களுக்கு மாஃபி முஷ்கில அவங்க சிவிலடி முடிய ஒரு நாள் முன்னாடி ட்ராவல் செய்யலாம். அதுக்குன்னு கடைசி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அதுபோல் எமர்ஜென்சியாக விமான பயணம் செய்யக்கூடியவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு ஒன்லி ஜெசீரா ஏர்வேஸ் மற்றும் குவைத் ஏர்வேஸ் மட்டும்தாங்க விமான சேவை வழங்கி வருகிறார்கள். குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செய்யப்பட்டால் மட்டுமே இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஒமான், கல்ஃப், எமிரேட்ஸ் ஆகிய விமானங்கள் குவைத்துக்கான விமான சேவை வழங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 302 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1018 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 229 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 226 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.